இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப அரிதான ஒரு ப்ராடக்ட். இந்தியாவுல யாரிடமும் இல்லாத ஒரு ப்ராடக்ட். சர்க்கரை நோயாளிகளுக்காக வந்திருக்கக்கூடிய டயபா லைஃப் அப்படிங்கிற ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். என்ன டயபா லைஃப்? டயபானா அதுலயே இருக்கு இல்லையா, டயபா, டயபெட்டிக், டயபெட்டிஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். என்னது? சர்க்கரை நோய். இந்த மாதிரி சர்க்கரை நோயால அவதிப்படக்கூடிய, சர்க்கரை நோய் என் வாழ்க்கையில ஒருபோதும் வரவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காக மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் கொண்டு வந்து இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட் தான் டயபா லைஃப். அப்படின்னா இந்த சர்க்கரை நோய்னா என்ன, இந்த டயபெட்டிஸ் சொன்னா என்ன பாப்போமா? இந்த தகவல் நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு நபருக்கு ப்ராடக்டை போய் கொடுக்கும்போது உங்களுடைய ப்ராடக்ட் இந்த சர்க்கரை நோயை எப்படிங்க கட்டுப்படுத்துதுன்னு கேட்டா அது தெரியாதுன்னு நாம சொல்லக்கூடாது இல்லையா? கண்டிப்பா அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய கடமை நம்மிடம் நிச்சயமாக இருக்கிறது. அப்படி என்றால் நிச்சயமா சர்க்கரை நோய்னா என்ன என்று பார்ப்போம். முதல்ல நான் சொன்னேன், இதுக்கு பேரு தமிழ்ல சொல்லும் போது சர்க்கரை நோய்னு சொல்லுது. ஆனா கண்டிப்பா இது ஒரு நோய் கிடையாது. பேருக்காக சர்க்கரை நோயின்னு சொல்றதா இருந்தாலும் இது ஒரு நோய் கிடையாது. இது ஒரு டிஸார்டர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள், சில ஹார்மோன்ஸ் சரியாக செயல்படாத சூழ்நிலைக்கு சொல்லக்கூடிய பேரு தான் சர்க்கரை நோய் அப்படிங்கிற பேருங்க. எப்படி இந்த சர்க்கரை நோய் வருது? சிம்பிளா சொல்ல போனா நம்மளுடைய இரத்தத்துல குளுக்கோஸினுடைய அளவுக்கு அதிகமாக இருக்கும்போது அந்த நிலைமைக்கு பேருதான் சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். விரிவா பார்க்கலாமா? பாருங்க, நம்ம மனித உடல்ல நம்ம உணவுகளை உண்ணும் போது அந்த உணவானது 7 கட்டங்களாக நம்ம உடலுக்குள்ள மாறுதுங்க. 7 கட்டங்களாக மாறுது. அதுல 7 கட்டங்கள்ல முதல் கட்டம் சம்ஸ்கிருதத்துல சொல்ல போறேன், ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. நாம உண்ணும் உணவு முதல்ல ரசமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் ரத்தம், மாமிசம், மேதஸ், அஸ்தி, மஜ்ஜை, சுக்லம், இப்படி 7 கட்டங்களாக மாறுது. அதுல முதல் கட்டம் தான் ரசம். அத மாடர்ன் சயின்ஸ்ல குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. அந்த ரசம், அந்த குளுக்கோஸ் என்ன செய்யுது? நம்ம உடலுக்கு எனர்ஜியை கொடுக்குது. அந்த எனர்ஜி நம்ம சாப்பிட்ட பிறகு இங்கே வலது பக்கமா இருக்கிற ஒரு அனிமேஷன் வீடியோ இப்ப நீங்க பாப்பீங்க, பாருங்க. ஸ்டொமக், நம்மளுடைய இரைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய வயிறு பகுதி, அங்க உணவு வரும். ஜீரணமான பிறகு, டைஜஷன் ஆன பிறகு அந்த உணவானது, அதுல குளுக்கோஸ், அந்த உணவுல இருக்கிற குளுக்கோஸ் இரத்த நாளங்கள் வழியாக சுத்திக்கிட்டே இருக்கும். எங்க போகுதுங்க அது? அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு போகுது. எந்த செல்களுக்கு போகுது? மசில்ஸ் அண்ட் ஃபேட் செல்லுக்குள்ள போகுது. எதுக்காக போகுது? செல்லுக்குள்ள இந்த குளுக்கோஸ் போனாதான் நமக்கு செயலாற்றல் நடக்கும். அதாவது ஒரு பைக் அல்லது காருக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியமோ அதே போலதான் நம்முடைய செல்களும், உயிரணுக்கள் சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய உடல் முழுவதுமே செல்களால் உருவாக்கப்பட்டது, உயிரணுக்களால் உருவாக்கப்பட்டது. அந்த உயிரணுக்கள் செயல்படணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எரிபொருள் தேவை. அந்த எரிபொருள் தான் இந்த குளுக்கோஸ்னு சொல்லக்கூடியது. அந்த எரிபொருள் ஆனது செல்லுக்குள்ள போய் செயல்படும் போதுதான் நம்ம உடல் சீராக செயல்பட முடியும். அந்த மாதிரி செல்லுக்குள்ள, அந்த உயிர் அணுக்களுக்குள்ள இந்த குளுக்கோஸ் செல்லணும் என்றால் இங்கே இன்சுலின் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தேவைங்க. இந்த இன்சுலின் எங்க உருவாக்கப்படுகிறது? இன்சுலின் இங்க பிக்சர்ல, இந்த அனிமேஷன் வீடியோல பாருங்க.
மேல பான்கிரியாஸ்னு போட்டிருக்கு இல்லையா, அதுதான் கணையம். இந்த பான்கிரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையம் தான் இன்சுலினை உற்பத்தி பண்ணி அந்த இன்சுலின் மூலமா தான் நம்மளுடைய குளுக்கோஸ் செல்களுக்குள்ள போகும். மொத்தத்துல பான்கிரியாஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய இன்சுலின் தான் குளுக்கோஸ் உயிரணுக்களுக்குள்ள போய் செயல்படுறதுக்கான சாவியாக செயல்படுகிறது. அந்த வீடியோல பாருங்க, சாவியாக செயல்படுகிறது. மொத்தத்துல குளுக்கோஸ் செல்களுக்குள்ள போய் செயல்படணும் என்றால் என்ன வேணும்? பான்கிரியாஸ் சுரப்பி, அதாவது கணையம்ங்கிற சுரப்பி சுரக்கக்கூடிய இன்சுலின் தேவை. இந்த இன்சுலின் சில நபர்களுக்கு சுத்தமாகவே சுரக்காதுங்க. பான்கிரியாஸோ சுத்தமா வேலை பார்க்காத நிலைமை, இன்சுலின் சுத்தமா வராத நிலைமை சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு உடலுக்கு போதுமான அளவுக்கு இன்சுலின் சுரக்காது இந்த கணையம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணும்? இந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்குங்க. ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும்? ஆங்காங்க அது இரத்த நாளங்களில படிஞ்சு கொழுப்பாக மாறிவிடும். இரத்த நாளங்களில படிஞ்சு கொழுப்பாக மாறிவிடும் போது பிற்காலத்துல அந்த இரத்த நாளங்கள் அடைப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இனி இந்த செல்களுக்குள்ள இந்த குளுக்கோஸ் போய் எனர்ஜியா மாறி நமக்கு செயலாற்றங்கள் வரும். சில டைம் நாம உண்ணுற உணவு சரியா செரிமானம் ஆகல, ஒரு நாள் சாப்பாடே சாப்பிடலன்னா கூட நம்ம உடல் செயல்படுது இல்லையா? இதனால இந்த குளுக்கோஸ் ஆனது இந்த செல் சேமிச்சு வைக்குங்க. கொழுப்பு வடிவில சேமிச்சு வச்ச பிறகு எப்பெல்லாம் இந்த குளுக்கோஸ் கிடைக்கலையோ உடனடியா சேமிச்சு வச்ச கொழுப்பை எடுத்து குளுக்கோஸா மாத்தி செயல்படக்கூடிய திறமை நம்முடைய உயிரணுக்களுக்கு இருக்கு. இனி இந்த மாதிரியான பிளட் வெசல்ஸ்ல, இரத்த நாளங்கள்ல, இரத்தத்துக்குள்ள குளுக்கோஸினுடைய அளவுக்கு மீறி போகக்கூடிய சூழ்நிலை ஒரு மனிதருக்கு வரும்போதுதான் அவர் சர்க்கரை நோயாளியாக கருதப்படுகிறது. அந்த மாதிரியான சர்க்கரை நோயானது 3 விதமாக இருக்குங்க. 3 டைப் ஆஃப் டயபெட்டிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாமா? டைப் 1, டைப் 2, டைப் 3. பாருங்க, இங்க இன்னொரு அனிமேஷன் வீடியோ இங்க பாக்குறீங்க. டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 டயபெட்டிஸ்னா என்னன்னா, சுத்தமாகவே கணையம், நான் முதல்ல சொன்னேன், சுத்தமாகவே கணையம் செயல்படாத சூழ்நிலை. சில பேருக்கு பிறவியிலேயே இந்த இன்சுலின் சுரக்காத சூழ்நிலை வருங்க. ஜுவனைல் டயபெட்டிஸ்னு கூட அதை சொல்லுவாங்க. அவங்களுக்கு சுத்தமாக இந்த கணையம் வேலை பார்க்காது அல்லது இன்சுலின் வராது. இவங்களுக்கு இன்னொரு பேரு கூட சொல்லுவாங்க, இன்சுலின் டிபெண்டட் டயபெட்டிஸ். அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாவே வெளியே இருந்து இன்சுலின் இவங்க உடலுக்குள்ள செலுத்தினாதான் உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அது டைப் 1. இன்னொரு கேட்டகரி, காமனான கேட்டகரி தான் நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் டைப் 2 சர்க்கரை நோய். இது என்னது? டைப் 2 சர்க்கரை நோய். இங்க இன்சுலின் கணையம் வேலை பார்க்குது, இன்சுலின் சுரக்குது. ஆனா இங்க பாருங்க, வீடியோல பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த சாவிகளை கொண்டு அந்த டோர், செல்களுடைய டோர் திறக்க முடியல. டைப் 1ல சுத்தமா சாவி வராது. ஆனா டைப் 2ல சாவி இருக்கும், ஆனா என்ன பண்ண முடியாது? அந்த லாக்கரை, அந்த கதவை திறக்க முடியாத போது இந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு தான் டைப் 2. டைப் 2 என்ன? ஒண்ணு, சரியான அளவுக்கு கணையம் இன்சுலினை சுரக்காது, சுரந்தா கூட தேவையான அளவுக்கு இன்சுலின் இருக்காது, தேவையான அளவு இருந்தா கூட அது சரியாக செயல்படாது. இந்த சூழ்நிலைக்கு பேரு டைப் 2 டயபெட்டிக்னு சொல்றோம். இந்த வகைப்பட்டவங்க தான் இன்னைக்கு உலகில அதிகமா இருக்காங்க. அடுத்தது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கர்ப்பமா இருக்கிற டைம்ல சில பேருக்கு இந்த சர்க்கரை நோயானது வரும். அது பிற்காலத்துல 90% நபர்களுக்கும் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட முடியும். சில நபர்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸாக அது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதிரி டயபெட்டிஸ் முக்கியமான வகைகள் இருக்கு. அது என்னென்ன காரணத்தினால இந்த டயபெட்டிஸ் வருது பார்க்கலாமா?
நிச்சயமா முதல்ல சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் ஒரு நோய் கிடையாது. டயபெட்டிஸ் வந்து, சர்க்கரை நோய் வந்து யாருமே இறந்ததில்லை. ஆனால் சர்க்கரை நோயால் பல விதமான நோய்கள் நம்ம உடலுக்குள்ள வரும். அதுதான் பிரச்சனை. அது எப்படி வருது என்னவென்று பார்ப்போம். பாருங்கள், முதல்ல என்ன காரணமாக சொல்லப்படுகிறது? செடென்டரி லைஃப் ஸ்டைல். அதாவது இன்னைக்கு நம்ம ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 2000 கலோரி எனர்ஜி தான் தேவைங்க. ஆவரேஜ் 2000 1500 3000 வரைக்கும் கலோரி எனர்ஜி தான் ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு தேவை. ஆனால் சில உணவுகள் நம்ம உண்ணும் போது நமக்கு தேவைப்படுகிற அளவுக்கு அதிகமாக கலரி இந்த எனர்ஜியானது இரத்தத்துல கலரும். உதாரணத்துக்கு ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிட்டோமானால் கிட்டத்தட்ட 1400 அல்லது 1500 கலரி ஊர்ஜன் எனர்ஜி நம்ம செல்லுக்குள்ள, நம்ம ரத்தத்துக்குள்ள கலருங்க. அப்படி 3 வேளை 3 பிரியாணி சாப்பிட்டா என்ன அளவாச்சு? 4500 அல்லது 5000 கலரி எனர்ஜி நம்ம ரத்தத்துக்குள்ள கலந்தாச்சு. நமக்கு எவ்வளவு தேவை? 1500 3000 வரைக்கும் தேவை. மீதி என்ன செய்யும்? மீதி கொழுப்பாக நம்ம ரத்த நாளங்களில படியும், அல்லது செல்களுக்குள்ள கொழுப்பாக படியும். அது வந்து ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய் விடும். இது நாளைக்கு நிச்சயமாக சர்க்கரை நோய் வருவதற்கான முதல் காரணமாக இருக்கிறது. அதனால அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய, அளவுக்கு அதிகமாக உணவுகள் உண்ணக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இரண்டாவது, பீப்புள் வித் ஸ்ட்ரெஸ். யாருக்கெல்லாம் மன அழுத்தம் இருக்குதோ, பிற்காலத்துல இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. பாருங்க, எல்லாத்துக்குமே பேசிக் ரீசனாக இன்னைக்கு மன அழுத்தம் மாறிக்கிட்டு இருக்கு. மூணாவது, ஏசியன் இந்தியன் பெனோடைப்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உடல் அமைப்பு இதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்தியர்களுடைய உடல் அமைப்பானது சர்க்கரை நோய் வருவதற்கு பெரும் காரணமாக இருக்கிறதாக சொல்கிறார்கள். அடுத்தது என்னது? நம்முடைய அப்பா அல்லது அம்மா, தாய் அல்லது தந்தையினருக்கு டயபெட்டிக் அப்படிங்கிற நிலைமை இருக்கு அப்படின்னா நிச்சயமா அவருடைய தலைமுறைக்கும் இது வருவதற்கான காரணம் இருக்கிறது. அடுத்தது, 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு இந்த சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்னொன்னு சொன்னோம்னா, அதாவது கொழுப்பு சத்து அதிகமான உணவுகளை உண்ணக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி நான்வெஜ், வறுத்த பொருட்கள், எண்ணெயை சார்ந்த பொருட்கள், ரொம்ப இனிப்பான பொருட்கள், இதெல்லாமே அதிகமா சாப்பிட்டு உடல் பருமன் அதிகமான நபர்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இன்னொன்னு, ஃபேமிலி ஹிஸ்டரி. முதல்ல நாம சொன்ன போல நம்மளுடைய ஃபேமிலியில யாருக்காவது சர்க்கரை நோய், அதாவது அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி யாருக்காவது சர்க்கரை நோய் இருந்ததுனாலும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, புது ஆராய்ச்சி அறிக்கைகள் சொல்லுதுங்க. அதாவது யாரெல்லாம் 4 கிலோவுக்கு மேல வெயிட் இருக்கக்கூடிய குழந்தைய பெற்றிருக்கார்களோ அவங்களுக்கும் பிற்காலத்துல சர்க்கரை நோய் வருவதாக புது ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. அடுத்தது, பிபி சொல்லக்கூடிய இரத்த அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த டயபெட்டிக் பேஷண்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, அப்நார்மல் லிபிட் ப்ரொஃபைல்னு சொல்லக்கூடிய லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன், கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ், HDL, LDL சொல்லக்கூடிய இது எல்லாமே அளவுக்கு அதிகமாகும் போது நிச்சயமா இந்த டயபெட்டிக் பேஷண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இனி சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகள் என்னென்ன பார்க்கலாமா? ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகளில் 35% நபர்களுக்கும் தனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரியாதுங்க. கண்டிப்பா தனக்குள்ள சர்க்கரை நோய் இருக்கா, அந்த நிலைமைக்கு நான் ஆளாயிருக்கேனா அப்படிங்கிறது தெரிந்தோமானால்
ஸ்டார்டிங்லயே இது கண்ட்ரோல் பண்ணி வந்தா மிக சிறப்பான நல்ல வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை அவரால் வாழ முடியும். அந்த மாதிரி எனக்கு இந்த சூழ்நிலை இருக்கா அப்படின்னு தெரியறதுக்காக சில சிம்டம்ஸ் இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். முதல்ல அதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். சர்க்கரை நோய்க்கான முதல் அறிகுறி, இந்த சர்க்கரை நோய் வந்தவங்க எப்பவுமே ரொம்ப டயர்டா இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க, ஒரு சுறுசுறுப்பு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன்? நம்ம முதல்ல சொன்னோம், செல்களுக்குள்ள குளுக்கோஸ் போனா மட்டும்தான் மனித உடல் அந்த செல்களுக்கு வேலை பார்க்கறதுக்கான எனர்ஜி கிடைக்கும். பெட்ரோலே ஊத்தல பைக்கு ஓடுமா? டீசலே ஊத்தல கார் ஓடுமா? கார் ஓடாம ஒரு ஓரத்துல நிக்கும். அதே போலதான் இந்த செல்களுக்குள்ள குளுக்கோஸ் ஆனது செல்லாத போது நிச்சயமா செல்கள் செயல்படாது. அந்த டைம்ல இந்த மாதிரி டயர்டா சோர்வா இருப்பாங்க. எப்பவுமே சோர்வா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த நிலைமை இருக்கா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும். ரெண்டாவது, ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், அடிக்கடி சிறுநீர் கழித்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சொல்லு கூட இருக்கு சர்க்கரை நோய்க்காக, நீரிழிவு நோய்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி அடிக்கடி யூரின் போகணும், சிறுநீர் கழிக்கணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும், சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி. அதுக்கு என்ன ரீசன் பாருங்க. இந்த ரத்தத்துல குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யும் தெரியுமா? அது இரத்த நாளங்களில படியாம இருக்கிறதுக்காக நம்முடைய கிட்னி இந்த இரத்தத்தை சுத்திகரிச்சு இந்த குளுக்கோஸை ஆனது, அளவுக்கு அதிகமான குளுக்கோஸை ஆனது யூரின் வழியாக வெளியே அனுப்புகிறது. அப்படி சிறுநீர் வழியாக இந்த குளுக்கோஸை அனுப்பி 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 கொண்டே இருக்கும்போது கண்டிப்பா அதுக்கு தண்ணீர் அதிகமாக தேவைப்படுது இல்லையா? அந்த மாதிரி ஒண்ணு யூரின் அதிகமா போய்கிட்டே இருக்கும், ரெண்டாவது தண்ணீர் அதிகமா குடிக்கணுங்கிற எண்ணம் இந்த நபர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு, திடீர்னு வெயிட் குறையும். டயபெட்டிக் வந்து உங்களுக்கு திடீர்னு வெயிட் குறைய ஆரம்பிக்கும். எதனால? மறுபடியும் நம்ம பார்த்தோம், செல்களுக்குள்ள குளுக்கோஸ் போகல, அதனால ஆல்ரெடி சேமிச்சு வச்சிருக்கிற குளுக்கோஸை எடுத்து, ஃபேட்டை எடுத்து அதை மெல்ட் பண்ணி அதை வந்து குளுக்கோஸா மாத்தி நம்ம உடல் செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி சேமிச்சு வச்சிருக்கிற எல்லா எனர்ஜியும் எடுத்து பயன்படுத்தும் போது நிச்சயமா வெயிட் லாஸ்ங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்தது என்னது? ஏதாவது காயங்கள் பட்டதுன்னா அந்த புண்ணுகள் எல்லாம் ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு காயம்பட்ட புண் ஆறாம லேட் ஆயிட்டே இருக்குன்னு தெரிஞ்சா நிச்சயமா இந்த மாதிரி எனக்கு டயபெட்டிக் அப்படிங்கிற நிலைமை இருக்கா அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். எதனால இந்த காயங்கள் ஆறாம இருக்குது? நம்ம சொன்னோம், நம்ம சாப்பிடுற உணவு எப்படியா மாறுது? ரசம், ரத்தம், மாமிசம் அப்படின்னு என்ன? முதல்ல குளுக்கோஸா மாறும், அதுக்கப்புறம் ரத்தத்துல கலரும், ரத்தம் வழியாகத்தான் உடம்புல எல்லா பகுதிகளிலையும் அனைத்து வைட்டமினா இருக்கட்டும், ஆக்சிஜனா இருக்கட்டும், மினரல்ஸா இருக்கட்டும், குளுக்கோஸா இருக்கட்டும், எல்லாமே உடல்ல அத்தனை பகுதிகளுக்கும் எது மூலமா செல்லுது? ரத்த நாளங்கள் வழியாக செல்லுது. அந்த ரத்த நாளங்கள் வழியாக செல்லும் போது டயபெட்டிக் அப்படிங்கிற நிலைமைக்கு அவர் வந்துட்டாருன்னா, சர்க்கரை நோயாளியாக அவர் மாறிட்டாருன்னு சொன்னா அவருடைய ரத்த நாளங்களில் எல்லாம் அந்த கொழுப்பு படிஞ்சு ரத்த ஓட்டம் குறையும். அந்த மாதிரி ரத்த ஓட்டம் குறையும் போது என்ன நடக்கும்? ஒரு புண் வந்துச்சு, ஒரு காயம் பட்டது, அந்த காயம் குணமாகணும்னா புது செல்கள் உருவாகணும் இல்லையா? அந்த இடத்துல ரத்த நாளங்கள் வழியாக புது செல்கள் எல்லாம் உருவானாதான் அந்த காயம் ஆறும். அந்த இடத்துல என்ன நடக்கும்? அந்த காயத்தை ஆற்றுவதற்கான புது செல்கள் அங்க உருவாக முடியாது. ரெண்டாவது, இந்த ரத்தத்துல இவங்களுக்கு குளுக்கோஸ் லெவல் அதிகமா இருக்கும்போது பாக்டீரியாஸோட தாக்கம் அதிகமாவே இருக்கும். அதனால இந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு புண் சீக்கிரமா ஆறாது. யாருக்கெல்லாம் புண் சீக்கிரமா ஆறலையோ அவங்களுக்கு சர்க்கரை நோய் இருப்பதுக்கு ஒரு முக்கியமான அறிகுறியாக இருக்குது. அடுத்தது, சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதிகமாவே இருக்கும். அடுத்தது, இவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பசிச்சுக்கிட்டே இருக்குங்க. சாப்பிடணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா சாப்பிடுகிற சாப்பாடு, அதுல இருந்து எனர்ஜி எதுவுமே செல்களுக்கு போகாது. செல்களுக்கு போகாத போது செல் என்ன சிக்னல் கொடுக்கும்?
எனக்கு எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு, எனக்குள்ள எனர்ஜி வந்து சேரவே இல்லை, நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு நம்முடைய செல்கள் நம்முடைய மூளைக்கு சிக்னல் கொடுக்கும்போது நம்முடைய பிரெயின் ஆனது நம்ம கிட்ட சாப்பிட சொல்லும். அதனாலதான் இந்த சர்க்கரை நோயாளிகள் அடிக்கடி பசிச்சுக்கிட்டே இருக்கும், ஏதாவது சாப்பிடணும்னு தோணிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது அவங்களோட கண் பார்வைகள் பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு முதல்ல பாதிக்கப்படக்கூடிய ஒரு உறுப்பு தான் கண். எதனால? கண்களுக்குள்ள சிறிய இரத்த நாளங்கள் தான் இருக்குங்க. நம்மளுடைய பிரெயின்லயா இருக்கட்டும், நம்முடைய கண்களிலயா இருக்கட்டும், ரொம்ப மெல்லிசான இரத்த நாளங்கள் இருக்கிறதுனால அங்க இரத்த ஓட்டங்கள் குறையும் போது நம்முடைய கண் பார்வை பாதிக்க ஆரம்பிக்கும். அடுத்தது கை கால் எல்லாம் மறுத்து போயிருக்கும். சில பேருக்கு தொடு உணர்ச்சியே இருக்காது, மறுத்து போயிருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்திருக்குனாலும் இந்த சர்க்கரை நோய் வந்ததுக்கு ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது. அடுத்து என்னது? முதலில் நம்ம பார்த்தோம், எப்பவுமே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எதனால தாகம் எடுக்குது? ஆல்ரெடி இருக்கிற குளுக்கோஸை சிறுநீர் வழியாக வெளியே தள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. சிறுநீர் உருவாகணும்னா தண்ணி அதிகமா தேவை, அதனால தண்ணி குடிக்கணுங்கிற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்னு, நமக்கு இந்த சிறுநீர் குழாய்களில சிறுநீர் குழாய்களில இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்குங்க. எதனால இன்ஃபெக்ஷன் வரும்? இந்த குளுக்கோஸ் ஆனது குளுக்கோஸ் அதிகமா இருக்கிற இடத்துல பாக்டீரியா வரும். அந்த குளுக்கோஸ் யூரின் வழியா அடிக்கடி வெளியே போகும்போது என்ன நடக்கும்? இந்த அந்த குளுக்கோஸ் போற வழியில் எல்லாமே பாக்டீரியா வந்து தாக்க ஆரம்பிக்கும். அது பிற்காலத்துல இன்ஃபெக்ஷனாக மாறும். அடுத்தது ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் அண்ட் டென்ஷன். இந்த டென்ஷனா இருக்கிறவங்களுக்கு, எப்பவுமே பதட்டமா இருக்கிறவங்களுக்கு, எப்பவுமே மன அழுத்தம், இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பிற்காலத்துல டயபெட்டிக் பேஷண்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பாருங்க, இவ்வளவு காரணங்கள் இன்னைக்கு டயபெட்டிக் பேஷண்டாக மாறுவதற்கு வாய்ப்புகள் சொல்லப்படுகிறது. அடுத்தது என்னது? இந்த மாதிரி வரும்போது நமக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்? ஒருத்தர் சர்க்கரை நோயாளி ஆயிட்டாருன்னா, முதல்ல நம்ம பார்த்தோம், சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பேருக்கு தான் நோய் இருக்கே தவிர அது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு டிசார்டர். அந்த டிசார்டர் மூலமாக நம்ம உடலுக்குள்ள பெரிய பாதிப்புகள் வருது, அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி என்னெல்லாம் பாதிப்பு வரும்? முதல் பாதிப்பு நம்மளுடைய இதயத்தை பாதிக்குங்க. எப்படி இதயத்தை பாதிக்கும்? முதல்ல நம்ம பார்த்தோம், முதல்ல என்ன பேசணும், இது அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரணும். நான் ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது, ஏன்னா நீ ஒவ்வொன்றும் முதல்ல சொன்ன விஷயத்த கனெக்ட் ஆகியே வரும் இதை பொறுத்த வரையில. ஏன்னா அது ஒரு டீப்பான சப்ஜெக்ட். திடீர்னு ஒரு அரை மணி நேரத்திலேயோ அல்லது 1 மணி நேரத்திலேயோ பேசி முடிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பீடா போவேன், நீங்க அது அப்படியே மனதுல புரிஞ்சுக்கிட்டே வாங்க. அதாவது இரத்த நாளங்கள் வழியாக இந்த குளுக்கோஸ் ஆனது அளவுக்கு அதிகமா போய்கிட்டே இருக்கும்போது அந்த குளுக்கோஸ் ஆனது இரத்த நாளங்களில படிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இரத்த நாளங்களில படியும் போது தேவையான ரத்தம் இதயத்துக்கு வந்து சேராது. இதயத்துக்கு தேவையான ரத்தம் வந்து சேராத போது இதயம் என்ன பண்ணும்? அதோட மேக்சிமம் பவரை எடுத்து, அதோட அந்த சக்தியை, அதோட மேக்சிமம் சக்தியை எடுத்து என்ன பண்ணும்? ரத்தத்தை உறிஞ்சி பீச்சி எல்லா பக்கமும் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். ஆனா உறிஞ்சும் போது இதயத்துக்கும் ரத்தம் வராது, பீச்சி மத்த இடத்துக்கு அடிச்சு அனுப்பும் போது சீராக செல்லாது. என்ன காரணம்? அங்கங்க நம்ம சாதாரணமா வீட்டுல கார்டன் எல்லாம் நினைக்கும் போது அந்த பைப்புக்குள்ள பாசம் எல்லாம் புடிச்சு கட்டி ஆயிடுச்சுன்னா தண்ணீர் போகாது இல்லையா? அதே நிலைமைதான் இரத்த குழாய்களில நடைபெறும். அந்த மாதிரி வரும்போது முதல்ல நமக்கு பாதிக்கிறது இதயம் தாங்க. அடுத்தது, இந்த மாதிரி இதயம் வந்து அந்த ரத்தத்தை மத்த இடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும்? அதோட சக்தி எல்லாம் எடுத்து பீச்சி அடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பீச்சி அடிக்க ஆரம்பிக்கும் என்ன நடக்கும்? பிளட் பிரஷர் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார். இதெல்லாமே கனெக்டட். அந்த மாதிரி பீச்சி அடிக்கும் போது பிரஷர் வரும். அதுக்கு பேரு தான் ஹை பிளட் பிரஷர். இன்னொன்னு, அப்படி ஹை பிளட் பிரஷர் வரும்போது என்ன நடக்கும்? சில இடங்கள்ல ஃபோர்ஸா ரத்தம் வந்து பீச்சி அடிக்கும் போது அடைப்பு பட்டிருக்கிற இடங்கள்ல அல்லது கொஞ்சம் சரியான சக்தி இல்லாத பிளட் வெசல்ஸ்ல அல்லது நம்ம மூளையில் இருக்கக்கூடிய கணம் கம்மியான பிளட் வெசல்ஸ் என்ன பண்ணும்? இந்த பிரஷர்ல உடைஞ்சு போகும். இந்த பிரஷர்ல உடைஞ்சு போகும்போது கண்டிப்பா
தலையில ரத்தம் பிரெயின்ல வந்து என்ன பண்ணும், ரத்தம் க்ளோட் ஆகும், ரத்தம் கட்டியா மாறி க்ளோட் ஆகும். அந்த மாதிரி ஸ்ட்ரோக் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. அடுத்தது என்னதுங்க, நர்வ் டிசீஸ். ரத்த நாளங்கள்ல ரத்தமே பாயாத போது கண்டிப்பா நமக்கு வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிச்சயமா ஆரம்பிக்கும். அடுத்த ஒண்ணு கிட்னி அண்ட் பிளாடர் ஃபெயிலியர். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ரத்தத்துல வந்து குளுக்கோஸினுடைய அளவு அதிகமாகும் போது அதை வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக என்ன பண்ணும், கிட்னி ரத்தத்தை சுத்திகரிச்சு இந்த குளுக்கோஸ சிறுநீரகம் வழியாக வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கும். வெளியே தள்ள 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 எவ்வளவுதான் வேலை பார்க்கும் இல்லையா, அதுவும் ஒரு உறுப்பு தானே, அது 24 மணி நேரம் வேலை பார்க்கும். அப்படி வேலை பார்த்து கடைசியில கிட்னி ஃபெயிலியர் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதே போலதான் சிறுநீரக குழாய்கள் எல்லாம் பாதிப்பு அடையும். இன்னொன்னு என்னது, பல்லுடைய ஈரல்கள் பாதிக்கும். எதனால ஈர்கள் பாதிக்குது, ரத்த ஓட்டங்கள் சரியாக இல்லாத போது ஈர்கள் பாதிக்கும். அடுத்தது முக்கியமான ஒரு பிரச்சனை நான் முதல்ல சொன்னேன், நம்ம நிறைய உறுப்புகளை இந்த சர்க்கரை நோய் வந்த பிறகு பாதிக்கும். அதுல முக்கியமான ஒரு உறுப்பு தான் கண். அந்த கண்ணுல பார்வை கோளாறு வரும்போது அதுக்கு பேரு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க. கிட்னில பிரச்சனை வரும்போது டயபெட்டிக் நெஃப்ரோபதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டயபெட்டிக் ரெட்டினோபதினா கண் பார்வை கோளாறு இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிகமாவே இருக்குங்க. அடுத்து என்னது, கால்லையும் கைகளிலையுமே ஆறாத புண்கள், ஏதாவது காயம்பட்டதுன்னா பல வருடங்கள் ஆறாமலே இருக்கும். கடைசியில அந்த ஆறாத புண் இருக்கிற கை அல்லது கால் அல்லது விரல் அதை வந்து கட் பண்ணி எடுத்தா தான் அவருக்கு உயிரோட இருக்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, நமக்கு தெரிந்த பல நபர்கள் இந்த சர்க்கரை நோய் வந்த பிறகு விரல் எடுத்துட்டாங்க, ஒரு விரல் எடுத்துட்டாங்க, 2 விரல் எடுத்துட்டாங்க, காலு பாதம் எடுத்துட்டாங்க, முட்டி வரைக்கும் காலு கட் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா பார்த்துட்டே இருக்கோம். இதெல்லாம் என்னத்துக்கு காரணம், எதனால இதெல்லாம் வருது, இந்த மாதிரி சர்க்கரை நோய் வந்த பிறகு பிற்காலத்துல வரக்கூடிய பிரச்சனையில ஒரு பெரும் கவலைக்குரிய ஒரு பிரச்சனை தான் கை கால்கள்ல வரக்கூடிய இன்ஃபெக்ஷன், ஆறாத புண்கள். அடுத்து என்னது, கர்ப்பமா இருக்கக்கூடிய நிலைமையில அவங்களுக்கும் டயபெட்டிக் வந்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கும் அது பாதிப்பு, அவங்களும் பெரிய அளவுல பாதிக்கப்படுவாங்க. அடுத்தது ஸ்கின் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அடுத்தது பிற்காலத்துல இந்த சரியான ரத்த ஓட்டம் நம்முடைய பிரெயின்ல நடக்காத போது அல்சிமர்ஸ் போன்ற மறதி வியாதிகள், அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் பிற்காலத்துல வருவாங்க. இந்த அளவுக்கு முதல்ல சொன்ன மாதிரி டயபெட்டிக் வர்றதுனால பெரிய பிரச்சனை இல்லை, டயபெட்டிஸ் வர்றதுனால ഈ സ്ലൈഡിന്റെ സ്റ്റാർട്ടിങ് മുതൽ തുടങ്ങാം. பாருங்க, இந்த சர்க்கரை நோய் வர்றதுனால சர்க்கரை நோய் வர்றது பிரச்சனை இல்லை, ஆனா சர்க்கரை நோய் ഈ പവർ പോയിന്റിന്റെ ആദ്യം മുതൽ തന്നെ തുടങ്ങാം. பாருங்க, ஒரு சர்க்கரை நோய் வந்ததுன்னா எவ்வளவு பிரச்சனைகள் மனித உடல்ல பாதிக்குது அப்படின்னு பாத்தீர்களா? இனி பாருங்க, எப்பவுமே சர்க்கரை நோய் வராம இருக்கிறதுக்கும் அல்லது சர்க்கரை நோய் வந்த நபர்களும் யாருமே மறக்க கூடாத ஒரு ரூல் இருக்குங்க. அந்த ரூலுக்கு பேரு தான் ஏபிசி ரூல்னு சொல்லுவாங்க. என்னது இந்த ஏபிசி? இந்த 3 விஷயம் எப்பவுமே நாம கவனிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. ஏ அப்படின்னா என்ன, A1C டெஸ்ட், அதாவது கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் A1C டெஸ்ட். எப்பவுமே இந்த சரியாக அந்த டெஸ்ட்டுக்கு நேம் என்னன்னா HbA1c டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட அடிக்கடி நாம எடுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இது மூலமா தான் நான் சர்க்கரை நோயாளி ஆயிட்டேனா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இனி வரக்கூடிய காலகட்டத்துல நான் சர்க்கரை நோயாளி ஆவேனான்னு கூட கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேர் தான் HbA1c டெஸ்ட், A1C. அடுத்தது B அப்படின்னா பிளட் பிரஷர், அடிக்கடி பிளட் பிரஷர் செக் பண்ணிட்டே இருக்கணுங்க. இன்னொன்னு சி அப்படின்னா கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவாங்க இல்லையா, அது என்னது LDLன்னு சொல்லுவாங்க, லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். அதே மாதிரி
ட்ரைகிளிசரைட்ஸ் எல்லாம் பிற்காலத்துல நம்ம வந்து சர்க்கரை நோயாளி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதெல்லாமே அடிக்கடி செக் பண்ணி வைக்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். எனது தாழ்வான வேண்டுகோள், இந்த ப்ரோக்ராம, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க அனைவரையுமே கண்டிப்பாக உடனடியாக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுத்து உங்களுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிந்து வைக்கணுங்க. இனி இந்த மாதிரி சர்க்கரை நோய் நம்முடைய நாட்டுல எவ்வளவு பாதிப்பை கொடுத்துட்டு இருக்கு, எந்த நிலைமையில் இருக்குன்னு கண்டிப்பா பார்ப்போம். பாருங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது 2030 வரும்போது உலகிலேயே நிறைய நபர்கள் இறந்து போவதற்கான முக்கியமான ஒரு காரணமாக சர்க்கரை நோய் மாறும். இந்தியாவில் எடுத்து பார்த்தீர்களானால் இன்னைக்கு 6 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் இந்த வியாதியால அவதிப்பட்டு இருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துல 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டு இறந்து போறாங்க. இந்தியா தான் உலகிலேயே அதிகமான சர்க்கரை நோயாளிகள் இருக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. இன்னும் பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது நான் முதல்ல சொன்னேன், நமக்கு டயபெட்டிக் பேஷண்டாக ஆவேனா அல்லது சர்க்கரை நோயாளியாக ஆவேனான்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பேர் வந்து ப்ரீ டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் 15-30% பேரும் என்ன ஆகுது, டைப் 2 டயபெட்டிஸ் பேஷண்டாக 5 வருஷத்துக்குள்ள மாறப்படுகிறது. அவ்வளவு ஸ்பீடாக மக்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கு, இந்த சர்க்கரை நோய் வந்துகிட்டு இருக்கு. 2030 வர்றதுக்குள்ள இந்தியாவுல 10 கோடி மக்கள் இந்த சர்க்கரை நோயால பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுதுங்க. அதுலயும் நான் முதல்ல சொன்னேன், ரொம்ப கவலைக்குரிய விஷயம் என்ன, இந்த 6 கோடி மக்கள்ல 35% மக்கள் பாருங்க, ஒரு 10 கோடி நபர்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொன்னா அதுல 3.5 கோடி மக்களுக்கு தனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதே தெரியாம வாழ்றாங்க. அந்த மாதிரி தெரியாம வாழும்போது என்ன ஆகும், முதல்ல நம்ம சொன்ன மாதிரி நம்மளுடைய கண், நம்மளுடைய கிட்னி, நம்முடைய இதயம், நம்முடைய லிவர், நம்முடைய பிரெயின், நம்முடைய இரத்த நாளங்கள் எல்லாமே பழுது அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி பழுது அடையும் போது ஒரு நாள் அது வேலை பார்க்காம போகும். அதனால எந்த அளவுக்கு ஸ்பீடா சர்க்கரை நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிந்து கொள்கிறார்களோ அந்த அளவுக்கு சேஃப்டியாக நம்மளால இருக்க முடியுங்க. இனி நமக்கு வந்து எப்படி இந்த சர்க்கரை நோய் எனக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது, அறிகுறிகள் பார்த்தோம். என்னெல்லாம் அறிகுறிகள் வந்தாச்சு அப்படின்னா நமக்கு வந்து இதை கண்டுபிடிக்க முடியும், வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். அப்படி சர்க்கரை நோய் வந்தா என்னெல்லாம் பாதிப்புகள் வரும்னு பார்த்தோம். சர்க்கரை நோய் அதிகமா இருக்கக்கூடிய நாடு நம் நாடு, அதனால யாருக்கு எப்ப வேண்டுமானாலும் வரலான்னு பார்த்தோம். இனி வந்திருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி பார்ப்போமா? அதுக்குத்தான் பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணுனா நிச்சயமா சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முக்கியமா 3 விதமான டெஸ்ட்டுகள் இன்னைக்கு பிரபலமா இருக்குங்க. அதுல ஒண்ணு வந்து ஃபாஸ்டிங் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங் என்ன, சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவலை டெஸ்ட் பண்ணக்கூடியதுங்க. இன்னொன்னு போஸ்ட் பிராண்டேல் டெஸ்ட். என்ன இந்த போஸ்ட் பிராண்டேல் டெஸ்ட், அதாவது சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை அளக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேர் தான் போஸ்ட் பிராண்டேல் டெஸ்ட். இன்னொன்னுதான் HbA1c டெஸ்ட், கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் டெஸ்ட். இந்த 3 டெஸ்ட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான, உலகம் ஃபுல்லா அக்யூரேட்டாக இன்னைக்கு வந்து கருதப்பட்டு இருக்கக்கூடிய அல்லது அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு பேரு தான் HbA1c டெஸ்ட். அது என்னது HbA1c டெஸ்ட்? HbA1c டெஸ்ட் அப்படின்னா நம்முடைய ரத்தத்துல கலந்திருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய கடந்த 3 அல்லது 4 மாதங்களுடைய ஆவரேஜ் லெவல் பெர்சன்டேஜை தான் HbA1c டெஸ்ட்ல தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப அக்யூரேட்டான டெஸ்ட். எதனால அக்யூரேட்னு சொல்றோம் பாருங்க, நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் போய் எடுக்கிறோம், அது நாளுக்கு நாள் மாறுபடும் இல்லையா? அதே போல சாப்பிட்ட பிறகு ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், அது நம்ம சாப்பிடுற சாப்பாடை பொறுத்து ஒவ்வொரு நாளும் அந்த அளவானது மாறும். உதாரணத்துக்கு நான் ரொம்ப இனிப்பு சாப்பிட்ட பிறகு போய் எடுத்துக்கிட்டேன், அளவு மாற வாய்ப்பு இருக்கு.
அல்லது நேத்து ஒரு டெஸ்ட் நான் எடுத்துட்டேன், இந்த ஃபாஸ்டிங் டெஸ்டோ போஸ்ட் பிராண்டைல் டெஸ்டோ நான் நேத்து எடுத்துட்டேன், அது எனக்கு 150 காமிக்குது. அல்லது 2 நாள் கழிச்சு நான் போய் எடுக்கும்போது அது 120 காமிக்கும் அல்லது 180 காமிக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு அக்யூரேட்டான டெஸ்டாக கருத முடியாது. ஆனா HbA1c டெஸ்ட் கடந்த 3 அல்லது 4, அதாவது 12 வாரங்கள் நம்முடைய ரத்தத்துல எந்த அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கு அப்படிங்கறதுடைய பெர்சன்டேஜ் பார்க்கக்கூடிய அக்யூரேட்டான டெஸ்டுக்கு பேரு தான் HbA1c டெஸ்ட். இனி இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுக்கும்போது நமக்கு எந்த அளவு வந்தா எனக்கு சர்க்கரை நோய் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஃபாஸ்டிங்ல எடுக்கக்கூடிய அளவு. ஃபாஸ்டிங்ல ஒருத்தருடைய பிளட் டெஸ்ட் எடுத்து வரும்போது 70க்கு இருந்து 100க்குள்ள இருக்கு அப்படின்னா அவருக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, நார்மலா இருக்காரு அப்படின்னு அர்த்தங்க. அடுத்தது, சாப்பிட்ட பிறகு அவருக்கு 140க்கு கீழே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, நார்மலா இருக்கிறாரு. இன்னொன்னு, எனக்கு வரக்கூடிய காலத்துல உடனடியாக சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியறதுக்கு தான் இங்க பாருங்க, சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்ல டெஸ்ட் எடுக்கும்போது 101ல இருந்து 126க்குள்ள அவங்களுக்கு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் காமிக்குதுன்னா உடனடியா அவங்க டயபெட்டிக் பேஷண்டாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. சாப்பிட்ட பிறகு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது 140ல இருந்து 200க்குள்ள வந்திருக்குன்னு சொன்னா அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், எப்ப வேண்டுமானாலும் அந்த நிலைக்கு மாறுவாங்க. இன்னொன்னு, 3வது நிலை, 126க்கு மேல சாப்பிடுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது 126க்கு மேல அளவு இருக்குன்னா கண்டிப்பா அவருக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னு அர்த்தங்க. அதுவும் சாப்பிட்ட பிறகு 200க்கு மேல போயிருக்குன்னா அவருக்கு டயபெட்டிக்கா இருக்காரு, அவர் சர்க்கரை நோயாளியா மாறிட்டாருன்னு நம்ம சொல்ல முடியும். இது வேற டெஸ்ட். இன்னொன்னு, HbA1cன்னு சொன்னா அக்யூரேட் டெஸ்ட். அந்த HbA1c டெஸ்ட்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சதவிகிதம் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி கிளைகேட்டட் ஹீமோகுளோபின் டெஸ்ட்ல பாருங்க, இங்க சதவீதம் தான் போடுவாங்க. 4.5ல இருந்து 5.7 வரையிலான அளவு வந்திருக்கு அப்படின்னா அவர் பர்ஃபெக்டா இருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம கருத முடியும். அதே பாருங்க, 5.7%இருந்து 6.5% வரை HbA1c லெவல் காமிக்குது அப்படின்னா அவர் ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிற குரூப்ல அவர் இடம் பிடிப்பார். 3வது என்ன போட்டிருக்கு பாருங்க, 6.5ல இருந்து அதுக்கு மேல யாருக்கெல்லாம் HbA1c லெவல் காமிக்குதோ அவர் சர்க்கரை நோயாளி. அதுவும் பாருங்க, 8%க்கு மேல 8% மேல காமிக்குது அப்படின்னா அவர் ரொம்ப சீரியஸா தன்னுடைய உடலை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். நிச்சயமா மறுபடியும் உங்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன், உடனடியாக இந்த HbA1c டெஸ்ட நீங்க அனைவரும் எடுக்கணும். உங்களுடைய லெவல் எவ்வளவு அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பாக செக் பண்ணணும். இனி HbA1c டெஸ்ட் எடுத்த பிறகு அதுல சதவீதம் தான் காமிக்கும்னு சொன்னேன். அந்த சதவீதத்துல ஏற்ற இறக்கங்கள் எந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்கும், ஏற்றங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும், இறக்கங்கள் எந்த அளவுக்கு நன்மைகள் தரும், நம் பாதிப்பை குறைக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்க, ஒரு HbA1c லெவல் ஆனது ஒருவருக்கு 8 புள்ளி இருக்குதுன்னு வைங்க. 8 புள்ளி இருக்கிற ஒரு நபர் மெடிசின் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுக்கான பொருட்களை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவருடைய பெர்சன்டேஜ் ஆனது 8ல இருந்து 7 அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு வைங்களேன். அதாவது 1% HbA1c லெவல் குறைச்சிட்டாரு அப்படின்னா அது அவரை பொறுத்த வரையில பெரிய சக்சஸ்ங்க. HbA1c லெவலை பொறுத்த வரையில 1% குறையிறது அப்படிங்கிறது பெரிய சக்சஸ். அந்த 1% குறையிறது அப்படின்னா என்னெல்லாம் நன்மைகள் நடக்கும் பாருங்க. அவருடைய கிட்னி பாதிப்பு 25% குறையும், அவருடைய நரம்பு மண்டல பாதிப்பு 25% குறையும்,
அதே மாதிரி அவருடைய கண் பார்வை கோளாறு, டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய கண் பார்வையில் இருக்கக்கூடிய கண்ணுடைய கோளாறுலாம் 25% குறைஞ்சு விடுங்க, 1% குறைஞ்சா கூட. அதே மாதிரி டைப் 2 டயபெட்டிக் பேஷண்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த கேட்ராக்ட்னு சொல்லக்கூடிய கண் பிறை நோய், அந்த நோய் 19% குறைஞ்சு விடும். அதே மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து 16% குறையும். அதே மாதிரிதான் இந்த மாதிரி நம்ம இறப்பு விகிதமானது ரொம்ப குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. எத்தனை சதவீதம் குறைஞ்சா? HbA1c லெவல்ல 1% குறைஞ்சா கூட அது நமக்கு பெரிய ஒரு ஆறுதலான விஷயமாகும். ஸ்டார்ட். சரி, இனி அப்படி ஒருவருக்கு சர்க்கரை நோய் வந்து விட்டது, சர்க்கரை நோயாளியாக மாறிட்டாருன்னு வையுங்க, என்ன பண்ணுவாங்க? சாதாரணமா எல்லாருமே போய் ஏதாவது மாத்திரைகள் சாப்பிடுவாங்க. ஒரு டாக்டரை பார்த்தோ அல்லது மெடிக்கல் ஷாப்லயோ மாத்திரைகள் நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும்போது சர்க்கரை நோய்க்கான மாத்திரைகள் உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா சர்க்கரை நோய்க்காக சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுதுங்க. எந்த ஒரு டேப்லெட்டா இருந்தாலும், எந்த ஒரு மாத்திரையாக இருந்தாலும் அதுக்கு பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னு கண்டிப்பா அனைவரும் அறிந்த விஷயமே. இன்னைக்கு பாருங்க, அந்த மாதிரி எந்த டேப்லெட்டையுமே எந்த மாத்திரையுமே நம்ம வந்து நம்பி சாப்பிட முடியறது இல்லை. ஏன் நம்பி சாப்பிட முடியறது இல்லைன்னா, இன்னைக்கு நம்முடைய அரசாங்கம் மாதா மாதம் அல்லது வருடா வருடம் நிறைய இந்த மாதிரியான மெடிசின்ஸை வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. சில மெடிசினை எதுக்கு தடை பண்றாங்க? அந்த மெடிசன் அந்த மனிதனுக்கு பெரிய விதமா அளவுல பக்க விளைவுகள் ஏற்படுத்துது அப்படின்னு கண்டு அறிந்த பிறகு அதை வந்து தடை பண்றாங்க. அந்த மாதிரி பாருங்க, இங்க போட்டிருக்கு, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபலமான பத்திரிகையில போட்டது என்னன்னா, நிறைய டயபெட்டிக் பேஷண்ட் பயன்படுத்தக்கூடிய நிறைய மாத்திரைகள் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்குது அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்கு, தடை பண்ணிருக்குன்னு போட்டிருக்கு. இங்க பாருங்க எத்தனை வகை, 328க்கு மேலான காம்பினேஷன் ட்ரக்ஸ், 328க்கு மேல இருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாத்திரைகள் இன்னைக்கு அரசாங்கம் தடை பண்ணிருக்கு. இன்னொன்னு ரொம்ப முக்கியமான ஒரு மாத்திரை டயபெட்டிக் பேஷண்ட் சாப்பிட்டுட்டு இருந்தது. என்ன மாத்திரை தெரியுங்களா? அது வந்து ஜனூவியா 100 mgன்னு சொல்லக்கூடிய ஒரு மாத்திரைங்க. இது வந்து பல வருடங்களாக டயபெட்டிக்கு நல்லது, சேஃப்டியானது, சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தாங்க. அது பல வருடங்கள் மக்கள் சாப்பிட்டு வந்தாங்க. ஆனா திடீர்னு ஒரு அறிக்கை சொல்லுது, இந்த ஜெனுவியான்னு சொல்லக்கூடிய இந்த மாத்திரை சாப்பிட்டோமானால் தைராய்டு கேன்சர் வர்றதுக்கும் பேங்க்ரியாஸ் கணையத்துல கேன்சர் வர்றதுக்கும் காரணமா இருக்குன்னு சொல்லி அதை வந்து தடை பண்ணிட்டு இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க, இத்தனை வருடங்கள் சாப்பிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப எந்த மாத்திரை நம்மளால நம்பி சாப்பிட முடியுது? எல்லாமே சைடு எஃபெக்ட் இருக்கு அப்படின்னு பிற்காலத்துல தெரிய வருது. பாருங்க, இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடும் போது சைடு எஃபெக்ட் வருதுன்னு தெரியும், வேற என்ன வழி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா இதுக்கு சூப்பரான அருமையான வழி இருக்குங்க. அதுதான் இந்தியாவினுடைய பாரம்பரியமான மூலிகைகளால சர்க்கரை நோய்னு சொல்லக்கூடிய இந்த நிலைய கட்டுப்படுத்த முடியும்னு பல வருடங்களாக இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமா நிரூபிச்சிருக்காங்க. இந்த மாதிரி மூலிகைகள் மூலமா எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த முடிகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் இல்லையா? எஸ், கட்.
ഈ സ്ലൈഡിന്റെ സ്റ്റാർട്ടിങ് മുതൽ തുടങ്ങാം. ஸ்டார்ட். அப்படி மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னைக்கு முற்றிலும் சர்க்கரை நோய் கட்டுப்படுத்தக்கூடிய இன்னைக்கு அருமையான ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காத மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் மூலமா மட்டும் கிடைக்கக்கூடிய பாதுகாப்பான ஒரு ப்ராடக்டை பத்தி தான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு பேரு தான் டைபா லைஃப். இந்த அருமையான ப்ராடக்ட் நமக்கு கொடுத்ததுக்காக மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துக்கு நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே டைபா லைஃப் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க, அங்க நிறைய தாவரங்கள், அதே போல மூலிகைகள், வெள்ளை பூண்டெல்லாம் நீங்க பாக்குறீங்க இல்லையா? இது ஒவ்வொன்றும் உடம்புல சர்க்கரை நோய் வராம தடுப்பதற்கும் வந்ததை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் எந்த மாதிரி எப்படி எல்லாம் செயல்படுது அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல என்ன பாக்குறோம், டைபா லைஃப் எப்படி தயாரிக்கப்பட்டது பாருங்க. ரிசர்ச் பேஸ்டு இன்ஃபோ ഈ സ്ലൈഡിന്റെ സ്റ്റാർട്ടിങ് മുതൽ തുടങ്ങാം. டைபா லைஃப்ல பயன்படுத்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் என்னென்ன, அதனுடைய தன்மைகள் என்னன்னு பார்ப்போம். அதுல முதல்ல இருக்கக்கூடியது எதுங்க, வெள்ளை பூண்டு. இந்த வெள்ளை பூண்டுல இருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட் தான் ஸ்டெபிலைஸ்டு அலிசின். அது என்னன்னு அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டெபிலைஸ்டு அலிசின் எப்படி தயாரிச்சாங்க, அது எப்படி எல்லாம் நம்ம உடல்ல நன்மைகள் செய்யுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த விஷயங்கள்ல நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். பாருங்க, இந்த வெள்ளை பூண்டானது பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக நம் முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்த அருமையான ஒரு மூலிகை இல்லையா? இன்னைக்கு பழைய காலங்களில ஆயுர்வேதத்துல முக்கியமான 7 மூலிகைகளில ஒரு மூலிகையாக வெள்ளை பூண்டை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வெள்ளை பூண்டு நான் சொன்ன போலவே ஆயிரக்கணக்கான வருடங்களாக நோய் எதிர்ப்பு சக்திக்காக பயன்படுத்தி வந்தாங்க. அதே மாதிரி வெள்ளை பூண்டோட தன்மைகள் என்ன, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். என்னென்ன இருக்கு, இது ஒரு மிராக்கிள் ஹெர்பு. இது ஒரு மிராக்கிள் ஹெர்புன்னு சொல்றாங்க. வெள்ளை பூண்டோட தனித்துவம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது முதல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்திக்காக செயல்படுகிறது. அதே போல கொலஸ்ட்ரால் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஹீமோகுளோபின் அளவு, ரத்தத்தினுடைய அளவை அதிகப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. அதே போல ஹைப்பர் டென்ஷன் கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இதயத்தை வெள்ளை பூண்டு பாதுகாக்குதுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய பலன்கள் வெள்ளை பூண்டுனால இருக்கு. அந்த வெள்ளை பூண்டானது இந்த பிளட்ல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவுல செயல்படுது. அந்த வெள்ளை பூண்டுல இருந்து பிரிச்செடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ரசாயனத்துக்கு பேரு தான் அலிசின்னு சொல்றோம். அலிசின்னா பாருங்க, வெள்ளை பூண்டுல இடது பக்கத்துல 2 ஆரோ போட்டிருக்கும். அந்த வெள்ளை பூண்டு அந்த பல்லுல ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பேரு அல்லின் அப்படின்னு சொல்றோம். அதோட கடைசி பகுதி வால் பகுதிக்கு அல்லினேஸ் அப்படின்னு சொல்றோம். அல்லின் அண்ட் அல்லினேஸ் ரெண்டும் சேர்த்து அரைச்செடுக்கும் போது கிடைக்கக்கூடிய கெமிக்கலுக்கு பேரு தான், அந்த காம்போனன்ட்டுக்கு பேரு தான் அலிசின். இந்த அலிசின் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று. இந்த அலிசின் மனித உடல்ல பெரும் நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒண்ணுங்க. சரி, இந்த அலிசின் நான் வெள்ளை பூண்டை அலிசினா சாப்பிடணும்னு என்ன இருக்கு, நான் வெள்ளை பூண்டு நேரடியா சாப்பிட்டா என்ன அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இந்த அலிசின் ஆனது ரொம்ப அன்ஸ்டேபிளுங்க.
அதாவது வெள்ளை பூண்டு நேரடியா சாப்பிட்டா இந்த அலிசின் நம் உடலுக்கு கிடைக்காது. அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கு, பார்ப்போம். பொதுவா வெள்ளை பூண்டு நேரடியா சாப்பிடும்போது என்னெல்லாம் பிரச்சனை வரும்? வெள்ளை பூண்டு ஒண்ணு, அதோட சுவை நமக்கு சரியாக பிடிக்காது. ரெண்டாவது, அது வேக வச்சு சாப்பிட்டா சுவை நல்லா இருக்கும், ஆனா அதுல இருந்து அலிசின் பிரிந்து விடும். வெள்ளை பூண்டு வேக வச்சு சாப்பிட்டால் அலிசின் கிடைக்காது. அதே போல வெள்ளை பூண்டு சாப்பிட்டா இன்னும் என்ன நடக்கும்? அதோட நாற்றம் அது யாருக்குமே பிடிக்காது. அதே மாதிரி அது சாப்பிட்டோமானால் வாய் நாற்றம் எல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால அது பச்சையா சாப்பிடுறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. இன்னொன்னு, இது பச்சையா சாப்பிட்டோமானால் உடம்புல கேஸ் ட்ரபிள் உருவாக்குறதுக்கும், அதே மாதிரி நம்முடைய டைஜஸ்டிவ் ஆசிட்ஸை அது என்ன பண்ணும்? அது அதோட பவரை குறைச்சு விடும். அதனால கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மொத்தத்துல தொட்டு மும்முன்னு தொடங்க ஸ்டார்ட். மொத்தத்துல வயிற்றுக்குள் போனால் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் நடந்து உண்மையிலேயே வெள்ளை பூண்டுக்கு என்னெல்லாம் நன்மைகள் இருக்கோ அது நமக்கு கிடைக்காமல் போகும். அதனாலதான் வெள்ளை பூண்டு நேரடியா சாப்பிடுறத விட 100 மடங்கு பெனிஃபிட் தான் அலிசினா மாத்தி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்குது. பாருங்க, டயபாலைஃப் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான ப்ராடக்ட்ல என்னெல்லாம் சேர்வைகள் சேர்த்திருக்கு பார்ப்போமா? அதுல முக்கியமான சேர்வையை நம்ம பார்த்தோம். வெள்ளை பூண்டினுடைய நன்மைகள் என்னெல்லாம் பார்த்தோம். வெள்ளை பூண்டு நேரடியா சாப்பிடுறதை விட அலிசின் வடிவில சாப்பிடும்போது அது சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. அதை வேக வச்சாவோ அல்லது ராவாவோ சாப்பிட்டா நம்ம உடலுக்கு அந்த நன்மைகள் கிடைக்காதுங்கிறத பார்த்தோம். அந்த மாதிரி அலிசின் அப்படிங்கிறது வெள்ளை பூண்டிலிருந்து வேர் பிரிச்சு எடுத்துக்கூடிய அலிசின் அப்படிங்கிறது கண்டிப்பா உலகுல அதிகமான நபர்களிடம் இந்த அலிசின் கிடையாது. அது 100% ஸ்டெபிளைஸ்டு அலிசின் அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒன்று. அது நம்மிடம் உள்ளது. அது 100% உடலுக்கு சேஃப்டியானது. அது மட்டுமல்ல, இது பேட்டன்டட் ப்ராடக்ட். பேட்டன்டட் ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு சேர்வை இந்தியாவிலேயே முதல் தடவையாக மைலேஃப்டில் நிறுவனம் மட்டும்தான் அறிமுகப்படுத்தினது. மைலேஃப்டில் நிறுவனத்துல மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டெபிளைஸ்டு அலிசின் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிறுவனம் நமது நிறுவனம் மட்டும்தான். அப்படிங்கிறதுல நாம் அனைவரும் கண்டிப்பாக பெருமை பெற்றுக் கொள்வோம். இனி என்னெல்லாம் வெள்ளை பூண்டை தவிர, அலிசினை தவிர என்னெல்லாம் மூலிகைகள் இங்க டயபாலைஃப்ல சேர்த்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். வெள்ளை பூண்டுக்கே இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு சொன்னா அதோட சேர்த்து இருக்கக்கூடிய இன்னும் பல மூலிகைகள் அதோட எல்லா சக்தியும் சேரும் போது ஒரு பெர்ஃபெக்ட் ப்ராடக்டாக டயபாலைஃப் மாறுகிறது. அதுல என்னெல்லாம் சேர்த்திருக்கு பாருங்க. 100% ஸ்டெபிளைஸ்டு அலிசின். ரெண்டாவது, லவங்க பட்டை சேர்த்திருக்கு. மூணாவது, ஆல்பா லிப்போயிக் ஆசிட்னு சொல்லக்கூடிய ப்ரூக்கோலியிலிருந்து பிரிச்செடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமிலம் பயன்படுத்தி இருக்கு. இன்னொன்னு, அரேக்கா நெட், அதாவது பாக்கு அடைக்காய்னு சொல்லக்கூடியது பயன்படுத்தி இருக்கு. அடுத்தது கரேலா, சிறு பாகற்காய். அடுத்தது குடுமார்னு சொன்னா சர்க்கரை கொல்லி. அடுத்தது நீம் சொன்னா வேம்பு. இன்னும் பல மூலிகைகள் இதுல பயன்படுத்தி இருக்கு முக்கியமாக. இனி ஒவ்வொன்றும் என்னன்னு பார்ப்போம். முதல்ல இருக்கிறது என்ன சொன்னோம்? 100% ஸ்டெபிளைஸ்டு அலிசின். வெள்ளை பூண்டிலிருந்து இருக்கக்கூடிய அலிசின் இங்கே பயன்படுத்தி இருக்கு. வெள்ளை பூண்டோட தன்மைகள் பார்த்தோம். இனி அலிசின் எப்படி எல்லாம் நம்ம உடல்ல செயல்படுது அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல சொன்னோம், இது ஒரு பேட்டன்டட் ப்ராடக்ட். இதோட காப்பி யாருக்குமே பண்ண முடியாது, நம்மிடம் மட்டும்தான் உள்ளது. இன்னொன்னு, சரித்திரத்திலேயே முதல் முறையாக நம்மிடம் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பியூரிஃபைடான சுத்தமான ஸ்டெபிளைஸ்டு அலிசின் இருக்கு அப்படிங்கிறதுல நம்ம பெருமைப்படுவோம். இன்னொன்னு, டைப் 1 மற்றும் டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப
நல்லபடியாக செயல்படுது, அதை கட்டுப்படுத்துகிறது இந்த அலிசின். அந்த மாதிரி இந்த அலிசின் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக்காக கூட செயல்படுறது, பாக்டீரியாவுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுகிறது. அதே போலதான் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராம தடுக்கிறதுக்கு இந்த ஸ்டெபிலைஸ்டு அலிசின் மிக அற்புதமாக மனித உடல்ல செயல்படுகிறது. ரெண்டாவது சேர்வை என்ன அப்படின்னா, இது வந்து லவங்கப்பட்டை. எல்லாரும் தெரியும் இல்லையா, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு அற்புதமான சக்திகள் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். லவங்கப்பட்டையானது டைப் 2 சர்க்கரை வியாதிக்கு இன்சுலின் செயல்பாடு வந்து சீராக நடப்பதற்கு அது உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, சுகர் லெவல் கட்டுப்படுத்துறதுக்கு இந்த லவங்கப்பட்டை நம்ம உடம்புல உதவிகரமாக இருக்கிறது. அடுத்தது ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ், அதாவது சர்க்கரை நோய் வருவதற்கு காரணமா இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கிற ட்ரைகிளிசரைட்ஸோட அளவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த லவங்கப்பட்டை உதவுகிறது. அடுத்தது லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த லவங்கப்பட்டை உதவிகரமாக இருக்கிறது. இது எல்லாமே ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டது. அடுத்த முக்கியமான ஒரு சேர்வை ஆல்பா லிப்போயிக் ஆசிட். இது வந்து நமக்கு எல்லாருமே பார்த்திருப்பீங்க, புரோக்கோலின்னு சொல்லுவோம் இல்லையா. புரோக்கோலிங்க காய்கறியிலிருந்து பூவிலிருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு அமிலம் தான் ஆல்பா லிப்போயிக் ஆசிட். இது வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ங்க. ஏன் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொன்னதுக்கு ஞாபகம் இருக்கிறதா? 95 பிரீமியம் ஹெல்த் ட்ரிங்க் பத்தி சொல்லும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் உடல்ல என்னெல்லாம் வேலை பார்க்கும் அப்படிங்கிறது நம்ம பேசணும். ஆன்டி ஆக்சிடென்ட் என்னெல்லாம் வேலை பார்க்கும்? உடல்ல சிதைவு பெற்ற ஃப்ரீ ராடிக்கல்னு சொல்லக்கூடிய உடலுக்கு கெடுதல் செய்யக்கூடிய உயிர் அணுக்களை சரி செய்து நல்ல அணுக்களாக மாற்றக்கூடிய திறமை ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எந்த அளவுக்கு உடலுக்குள்ள இருக்கோ நம்மளுடைய செல் டேமேஜ்ல இருந்து நம்மளை பாதுகாக்க முடியும் அப்படிங்கறத பார்த்தோம். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட் தான் புரோக்கோலியிலிருந்து எடுத்திருக்கு. இது என்னெல்லாம் உடம்புல நமக்கு வந்து இங்க வேலை பார்க்குது அப்படிங்கிற பார்ப்போம். ஒண்ணு, இது வந்து நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட். அடுத்தது செல் டேமேஜை வந்து தடுக்கிறது. அடுத்தது செரிமானத்தை வந்து சரியாக நடத்துறது. இன்னைக்கு டயபெட்டிக்கா இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுக்கு செரிமானம் சரியாக இருக்காது. அந்த செரிமானத்தை சரி செய்யறதுக்கு இந்த ஆல்பா லிப்போயிக் ஆசிட் உதவிகரமாக இருக்கிறது. இன்னொன்னு, நரம்பு மண்டலங்களை பாதுகாத்து வலி நிவாரணியாக செயல்படுகிறது. அவங்களுக்கு நான் சொன்னேன், சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த வலி நிவாரணியாக கூட செயல்படுகிறது. அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை பாலக் கீரை. என்ன பார்த்தோம்? பாலக் கீரை. பாலக்கு கீரை என்னெல்லாம் செயல்படுது? பாலக்கு கீரை வந்து ஒரு இன்சுலின் சுரப்பதற்கு நம்ம உடல்ல கணையத்தை உதவி செய்கிறது. அடுத்தது சர்க்கரை நோய் வந்து கட்டுப்படுத்துறதுக்காக முக்கியமான செயலாற்றக்கூடிய ஒரு மூலிகை தான் இன்னைக்கு வந்து பாலக்கு கீரை. அதே மாதிரி இதுல அடங்கி இருக்கக்கூடிய குரோமியம் ஆனது உடம்புல வந்து சர்க்கரை நோய் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அந்த குரோமியம் உதவிகரமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமான மூலிகை குடுமார். குடுமார்னு சொன்னா தமிழ்ல வந்து சர்க்கரை கொல்லி அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கரை கொல்லின்னு சொல்லும் போதே பேர்லயே இருக்கிறது இல்லையா, என்ன இருக்கு? சர்க்கரை கொல்லி. சர்க்கரையே அழிக்கக்கூடிய வல்லமை படைத்த ஒரு மூலிகை தான் சர்க்கரை கொல்லி. இது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பெரிய உதவிகரமா இருக்கக்கூடிய ஒண்ணுதான் சர்க்கரை கொல்லி. இந்த சர்க்கரை கொல்லியோட ரிசல்ட் வந்து இது வந்து ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. அதாவது இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணும்போது இந்த சர்க்கரை கொல்லியானது கண்டிப்பா டயபெட்டிக் பேஷண்ட்ல 100% ஒர்க் செய்யுது. HbA1c லெவலை வந்து கட்டுப்படுத்துறதுல இது ஒரு பெரிய பங்கு வகிக்குது அப்படின்னு கிளினிக்கல் டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயமே. அடுத்தது வந்து முக்கியமான ஒரு மூலிகை நீம், வேம்பு அப்படிங்கிறது இங்க பயன்படுத்தி இருக்கு. வேம்பு நமக்கு தெரியும், இங்க எல்லா ஆயுர்வேத மருந்துகளிலையும் முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் வேம்பு. இது வந்து கல்ப விருட்சம்னு சொல்றதுங்க. ஆயுர்வேதத்துல வேம்பை வந்து
கல்ப விருட்சம்னு சொல்லுது. என்ன காரணம்? இந்த வேம்போட எல்லா பகுதியும் நம்ம பயன்படுத்த முடியும். பாருங்க, சில தாவரங்களுடைய சில மூலிகைகளுடைய இலை மட்டும்தான் பயன்படுத்த முடியும், சில தாவரங்களுடைய வேர் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், சில தாவரங்களுடைய காய் கனி மட்டும்தான் மருத்துவ குணம் இருக்கும். ஆனா வேம்ப பொறுத்த வரையில வேம்போட வேர்ல இருந்து இலை வரை மருந்து தாங்க. அதனால இங்க வேம்பு இங்க பயன்படுத்தி இருக்கு. வேம்பு என்னெல்லாம் பாக்குது? வேம்பு முதல்ல நமக்கு இந்த சர்க்கரைய குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமா இருக்கிறது. அதே போல ஸ்ட்ரெஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு. பாருங்க, டயபெட்டிக் பேஷண்டா டயபெட்டிக்ல இருக்கக்கூடியவங்க, இந்த சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு மன அழுத்தம் கண்டிப்பா இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த வேம்பு உதவி பண்ணுது. அதே போல அவங்களுடைய கல்லீரல் பாதுகாக்கிறதுக்கு இன்னைக்கு வேம்பு உதவிகரமா இருக்கிறது. அதே போல கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வைக்கிறதுக்கு அற்புதமாக வேலை பார்க்கக்கூடிய தன்மை இன்னைக்கு வேம்புக்கு இருக்கு. இதெல்லாம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அதெல்லாம் இங்க பாருங்க, எப்படி எல்லாம் இந்த நிரூபிக்கப்படுவாங்க, எப்படி எல்லாம் இது டெஸ்ட் பண்ணுவாங்க. முதல்ல மிருகங்களில தான் டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி மிருகங்களில என்னெல்லாம் மிருகங்களில டெஸ்ட் பண்ணுவாங்க? ஒரு மருந்து, ஒரு மாத்திரை அப்படி எல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா முதல்ல ஒண்ணு எலி அல்லது முயல், அந்த மாதிரி அனிமல்ஸ்ல தான் அது டெஸ்ட் பண்ணுவாங்க. அங்க டெஸ்ட் பண்ணி அது பெர்ஃபெக்டான பிறகுதானே மனிதர்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? இன்னைக்கு COVID-19க்கு எகெயின்ஸ்டான வேக்சினை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல இதுல ஆராய்ச்சி பண்ணுவாங்க, எலியிலையும் முயல்லையும் டெஸ்ட் பண்ணி ஆராய்ச்சி முடிச்ச பிறகுதான் மனிதர்கள்ல அது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனிதர்கள டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்க எலிகளில டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இங்க எலிகள், அதாவது சர்க்கரை நோய் வரவைக்கப்பட்ட எலிகள், அந்த எலிகளோட கண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த எலிகளோட கண் பாதிக்கப்பட்ட பிறகு அந்த எலிகளுக்கு தொடர்ந்து 16 வாரங்கள் நம்மளுடைய வேம்பு கொடுத்திருக்காங்க. வேம்பு கொடுத்தனுடைய பலன் என்னன்னு பார்க்கும்போது 16 வாரம் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுடைய கண்ணுல இருக்கக்கூடிய பாதிப்பானது டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லக்கூடிய நோய், கண் பார்வை அழியக்கூடிய நோய், அந்த பாதிப்புல இருந்து முற்றிலும் விடுபட்ட அற்புதமான ரிசல்ட்டை பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாமே டெஸ்ட் பண்ணி ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்க. அந்த மாதிரி வேம்பு பயன்படுத்தி இருக்கு. அடுத்த முக்கியமான ஒரு மூலிகை தான் இங்க அரேக்கா நெட்டுன்னு சொன்னோம். என்ன பேரு அதுக்கு? நம்மளுடைய பாக்கு, அடைக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த பாக்கானது டைபா லைஃப்ல முக்கியமான ஒரு மூலிகையாக சேர்த்திருக்கு. பாக்கு என்னெல்லாம் செய்யுதுங்க? ஒண்ணு, லிவரை பாதுகாக்குது. அடுத்தது டைஜஷனை சீர்படுத்துகிறது. இன்னொன்னு, கணையத்தை பாதுகாத்து இன்சுலின் சுரக்கிறதுக்கு பெரிய உதவி பண்ணுதுங்க இந்த பாக்கு. அடுத்தது என்னது? பிளட் சுகர் லெவலை உடம்புல கட்டுப்படுத்துறது இந்த பாக்கு பெரிய உதவிகரமாக இருக்கிறது. அதுவும் ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம். அடுத்ததா ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை, ஒரு சேர்வை என்ன? அதுதான் நம்முடைய பாவக்காய் அல்லது பாகற்காய். சிறு பாகற்காய் தான் இங்க பயன்படுத்தி இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணுங்க. பாகற்காய் எதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்கு? முதல்ல நமது லிவரை பாதுகாக்கிறதுக்கு பாகற்காய் இருக்கு. எதுக்கு லிவரை பாதுகாக்கணும்? இங்க பாருங்க, நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களையுமே சரியான அளவுல பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒண்ணுதான் நம்முடைய லிவர், கல்லீரல். அந்த கல்லீரை பாதுகாத்தா தான் உடம்ப பாதுகாக்க முடியும். அதனாலதான் அற்புதமா இந்த மாதிரி காம்பினேஷன் கொண்டு வந்திருக்கு. 2 வேலைகள் முக்கியமாக செய்யும். ஒண்ணு நம்முடைய லிவரை பாதுகாக்கும், இன்னொன்னு ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவலை கட்டுப்படுத்துது. அதே போல நம்முடைய பான்கிரியாஸ், கணையத்தை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அடங்கி இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் நம்முடைய சிறு பாகற்காய். இதுவும் நிறைய கிளினிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சு, அதே மாதிரி ரிசர்ச் எல்லாம் முடிச்சு ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுதான் இந்த பாகற்காயோட தன்மைகள். பாருங்க, ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும்
எத்தனை வருஷம் யார் யாருக்கெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இத்தனை வகையான அற்புதமான மூலிகைகளால் உருவாக்கப்பட்ட நம்முடைய சூப்பர் ஸ்டார் ப்ராடக்ட் தான் டயபா லைஃப். இனி யாருக்கெல்லாம் டயபா லைஃப் தேவை, யாருக்கெல்லாம் டயபா லைஃப் ரெக்கமெண்ட் பண்ணலாம், யார் யாரு டயபா லைஃப் சாப்பிடக்கூடாது, யார் யாரெல்லாம் டயபா லைஃப் சாப்பிடலாம், யார் யாரு கட்டாயமாக சாப்பிட வேண்டும் பார்ப்போமா? எஸ், அதாவது டைப் 1 சர்க்கரை நோயாளிகள் அவங்களுக்கு டயபா லைஃப் சாப்பிடலாம். டைப் 2 இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் இது சாப்பிடலாம். அடுத்தது ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அதாவது டயபெட்டிக் இல்ல, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, என்ன லெவல் பார்த்தோம்? ப்ரீ டயபெட்டிக் லெவல் பார்த்தோம். அந்த ப்ரீ டயபெட்டிக் லெவல் இருக்கக்கூடிய நபர்கள் கட்டாயமாக சர்க்கரை நோயாளியாக மாறாமல் இருப்பதற்கு நிச்சயமா டயபா லைஃப் உங்களை உதவி பண்ணும். இன்னொன்னு என்ன, டயபெட்டிக் பெரிய பாதிப்பு கூடிய நபர்கள் நிச்சயமாக இது சாப்பிடணும். அடுத்தது நம்முடைய ஃபேமிலியில அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இந்த சூழ்நிலை இருக்கு, அவங்க சர்க்கரை நோயாளிகளாக இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா நமக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அங்க இருக்கிறது. அந்த மாதிரி நமக்கு வராம இருக்கிறதுக்கு நிச்சயமா டயபா லைஃப் தேவை. கண்டிப்பா 7 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடாது. 7 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இதை சாப்பிடணும். இனி டயபா லைஃபோட டோசேஜ் என்ன பார்ப்போம், எந்த அளவு சாப்பிடணும் அப்படிங்கிறது பார்ப்போம். யாரெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம், இனி எந்த அளவுக்கு சாப்பிடணும். அதாவது ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய அப்பாவுக்கு அம்மாவுக்கு டயபெட்டிக் இருக்கு, அல்லது டயபெட்டிக் சர்க்கரை நோயாளி ஆவதற்கு உடனடியா வாய்ப்புகள் இருக்கு, ப்ரீ டயபெட்டிக் கண்டிஷன் இருக்கு, எனக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க டெய்லி ஒரு கேப்சூல் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. ரெண்டாவது, டைப் 1 அல்லது டைப் 2 சர்க்கரை நோயாளியாக மாறிவிட்டார் அப்படிங்கக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு 2 கேப்சூல்ஸ் எடுக்கணுங்க. காலையில் 1, ஈவினிங் 1. அடுத்தது HbA1c 12க்கு மேல போயாச்சுன்னா 2க்கு கட். இதுல இருந்து ஆதி முதல்ல தொடங்க ஸ்டார்ட். டயபா லைஃப் யாரெல்லாம் சாப்பிடணும்னு பார்த்தோம், இனி எந்த அளவு சாப்பிடணும், அதோட டோசேஜ் என்னன்னு பார்ப்போமா? பாருங்க, டோசேஜ் அப்படிங்கிறது எனக்கு சர்க்கரை நோய் இல்லை ஆனால் வராம இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க, ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கக்கூடியவங்க, என்னோட அப்பா அம்மாவுக்கு இருக்கு எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க டெய்லி ஒரு டயபா லைஃப் கேப்சூல் சாப்பிடணுங்க. இனி டைப் 1 சர்க்கரை நோயாளி, டைப் 2 சர்க்கரை நோயாளியா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு நாளைக்கு 2 கேப்சூலை சாப்பிடணும். கண்டிப்பா 7 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் டயபா லைஃப் சாப்பிட வேண்டியது இல்லை. 7 வயதுக்கு மேற்பட்ட சர்க்கரை நோயாளியா இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கக்கூடிய நபர்கள் தான் டயபா லைஃபை சாப்பிடணும். இனி டயபா லைஃபோட முக்கியமான தன்மைகள் என்னன்னு பார்ப்போமா? முக்கியமான தன்மைகள் என்னன்னா, இது ஒரு பேட்டன்டட் ஸ்டெபிளைஸ்டு அலிசின் இருக்கக்கூடிய அற்புதமான ப்ராடக்ட். மறுபடியும் இது சொல்வதற்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தா, இந்த மாதிரி ஸ்டெபிளைஸ்டு அலிசினை வச்சு இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நாவல் காம்பினேஷன், புதுமையான காம்பினேஷனால சர்க்கரை நோய்க்காக தயாரிக்கப்பட்ட ஒரே ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுல அது டயபா லைஃப் மட்டும்தான். இதனுடைய அருமை மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்களான நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு சும்மா எனக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட்னு தயவு செஞ்சு சிம்பிளா நினைக்காதீர்கள். சாதாரணமா 2 ரூபாய்க்கோ 50 காசுக்கோ எனக்கு சர்க்கரை நோய்க்கு மாத்திரை கிடைக்கும், நான் எதுக்கு இந்த ப்ராடக்டை சாப்பிடணும்னு சிம்பிளாக நினைக்க வேணாம். இது சர்க்கரை நோயை மட்டும் குணப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் இல்லை. இதுல நிறைய உடலை பாதுகாக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. நான் முதல்ல பார்த்தோம், சர்க்கரை நோய் வந்துட்டா பிளட்ல சுகர் லெவல் மட்டும் அதிகமா ஓடிக்கிட்டே இருக்குங்கிறதுல அர்த்தம். சர்க்கரை நோய் வந்த பிறகு அவருடைய கிட்னி பாதிக்கப்படுது, அவருடைய லிவர் பாதிக்கப்படுது, அவருடைய இதயம் பாதிக்கப்படுது, அவருடைய மூளை பாதிக்கப்படுது, அவருடைய தோல் பாதிக்கப்படுகிறது,
அவருடைய கண்கள் பாதிக்கப்படுகிறது, அவருடைய கை கால்கள் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி மொத்தத்துல சுகர் லெவல் வந்துட்டோம் அப்படின்னா, சர்க்கரை நோயாளியா மாறிட்டாருன்னா உடம்பு முழுக்க பாதிக்கப்படுது இல்லையா? அப்போ சுகர் லெவல் மட்டும் கண்ட்ரோல் படுத்துறது இல்ல, பாதிக்கப்பட்ட நம்முடைய இதயத்தையும் நம்முடைய கிட்னியும் நம்முடைய பேங்க்ரியாஸையும் நம்முடைய கண்ணை எல்லாத்தையுமே பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி எல்லா மூலிகைகளும் சேர்ந்த ப்ராடக்ட்ஸ் தானே சாப்பிடணும். இங்க டயபாலைஃப்ல இருக்கக்கூடிய அலிசின், வெள்ளை பூண்டுல இருந்து எடுத்திருக்கக்கூடிய அலிசின் ஆனது ஒரு கேப்சூல் நீங்க சாப்பிடும் போது 36 வெள்ளை பூண்டு பருக்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு கேப்சூல்ல கிடைக்குதுங்க. அது சாதாரணமான விஷயமா? இல்லையா? சோ இந்த அளவுக்கு அற்புதமாக தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்தியாவுல. இப்படி ஒரு அருமையான ப்ராடக்ட் யாரிடமும் இல்லை. அது மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்துல செயல்படக்கூடிய விநியோகஸ்தர்களான உங்களிடம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறது பெருமையோட நாம நினைப்போம். இந்த சேவை அனைவருக்குமே தேவைப்படுகிறது. இதோட அருமைகளை எடுத்து சொல்லி நிறைய நபர்களுக்கு இந்த ப்ராடக்டை நீங்க பரிந்துரை செய்யலாம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, யாராவது சர்க்கரை நோயாளியா இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்காக மாத்திரைகள் சாப்பிடுறாங்க, இதுக்காக இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த மாத்திரைகள் தொடர்ந்து சாப்பிடணும், எதுவுமே நிறுத்த வேண்டியது இல்லை. இனி ஒருவர் இன்சுலின் எடுத்துட்டு இருக்காருன்னு சொன்னா அந்த இன்சுலினை நிறுத்தின பிறகு டயபாலைஃப் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய HbA1c லெவல் 13 லெவல் இருக்கு. அதே போல பிளட்ல சுகர் லெவல் 300க்கு மேல இருக்கு, 500க்கு மேல இருக்கு அப்படிங்கிற சீரியஸ் கண்டிஷன்லாம் வரும்போது அவங்களுக்கு திடீர்னு போய் இதை சாப்பிடுங்க, இது ஒரு மேஜிக் ப்ராடக்ட் மாதிரி உங்களை பாதுகாக்கும்னு தவறான வாக்குறுதிகளை நீங்க கொடுக்க கூடாது. முக்கியமா டயபாலைஃப் எதுக்கெல்லாம் உதவிகரமா இருக்கு, எனது லைஃப்ல நான் சர்க்கரை நோயாளியாக மாறாமல் இருப்பதற்கு என்ன தேவை, டயபாலைஃப் தேவை அப்படிங்கிற நபர்களுக்கு கொடுங்க. அடுத்தது சர்க்கரை டைப் 1 டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கேரண்டி சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது இது இந்த ப்ராடக்ட் மட்டும் சாப்பிட்டு வந்தா முற்றிலும் சர்க்கரை நோய் குணமாகும் அப்படிங்கிற தவறான வாக்குறுதியை கொடுக்க கூடாது. இது கட்டுப்படுத்துறதுக்கான ப்ராடக்ட் அப்படிங்கறத சொல்லிதான் நாம கொடுக்கணும். அதே போல இந்த ப்ராடக்ட் சாப்பிடும் போது ஆல்ரெடி அவங்க சர்க்கரை நோய்க்காக ஏதாவது மாத்திரைகள் சாப்பிடுறதாக இருந்தால், இன்சுலின் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் அது ஒருபோது நிறுத்தக்கூடாது. அதோட சேர்த்துதான் இது சாப்பிட வேண்டும். சாப்பிடும் போது ஒரு அரை மணி நேரம் இடைவெளி விட்டு சாப்பிட சொல்லுங்க. அப்படி தொடர்ந்து ஒரு 4 மாதங்கள் சாப்பிட்ட பிறகு ஒரு டெஸ்ட் எடுக்கணும். 4 மாதங்கள் சாப்பிட்ட பிறகு கண்டிப்பா HbA1c டெஸ்ட் எடுத்து எந்த அளவில் இருக்கு பாருங்க. தொடர்ந்து சாப்பிட்டு டெஸ்ட் பார்த்து உங்களுடைய டாக்டரிடம் அடிக்கடி டிஸ்கஸ் பண்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி சர்க்கரை நோயானது சாதாரணமா ஒரு நோய் கிடையாது, அது ஒரு டிஸார்டர்னு சொன்னோம். அந்த டிஸார்டரை ஆர்டரா கொண்டு வர்றதுக்கு மருந்து மாத்திரைகள் மட்டும் பத்தாது, வேறு சில விஷயங்கள் கூட இங்க மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனம் ஹார்வெஸ்ட் நமக்கு சொல்லுது. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுதான் டெலா. இதை யாரும் மறக்க கூடாது. சர்க்கரை நோயாளியா இருக்கக்கூடிய நபர்களும் லைஃப்ல எனக்கு சர்க்கரை நோய் வரவே கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த டெலா அப்படிங்கிறத மறக்கவே மறக்காதீங்க. இங்க வெளியே யாருமே இதெல்லாம் சொல்லி தருவதில்லை. மை லைஃப் ஸ்டைல் நிறுவனம் ஹார்வெஸ்ட் சக்சஸ் அகாடமி மட்டும்தான் இந்த ஐடியாஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. டெலா அப்படின்னா என்ன? டி ஃபார் டயட் அண்ட் நியூட்ரிஷன். நம்ம உண்ணக்கூடிய உணவுல உடம்புக்கு தேவையான சத்துக்கள் இருக்கிற உணவுகள் மட்டும்தான் உண்ணணும். அடுத்தது எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது? உலகிலேயே அதிகமாக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய நோயாளிகள் யாரு அப்படின்னா அது சர்க்கரை நோயாளிகள். நீங்க சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய குளுக்கோஸ் ஆனது அது எரிக்கணும் அப்படின்னா, அது அழிக்கணும் அப்படின்னா
அதிகமான எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணாத சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் நம்ம முதல்ல சொன்னா இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை எல்லாம் அதிகமாக வரும். அதனால இந்த எக்ஸசைஸ்ல வந்து யோகா மற்றும் பிராணாயாமம் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி வாக்கிங் பண்றது ரொம்ப நல்லது. L4 லைஃப் ஸ்டைல். லைஃப் ஸ்டைல்னா என்ன? வாழ்க்கை தரத்துல பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும். என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்? நம்ம சாப்பிடுற சாப்பாடுல, தூங்குகிற தூக்கத்துல. அதே மாதிரி சில பேர் பார்த்தா 12 மணிக்கு தான் படுப்பாங்க, காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தூக்கம் ரொம்ப நேரத்திலேயே தூங்க பழகுங்க. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் 8 மணி நேரமாவது தூங்கணும். அடுத்தது அப்படின்னா ஆயுர்வேதிக்கோட சேர்ந்துருங்க. டெலா, இது மறக்க கூடாது. DELA, டயட் அண்ட் நியூட்ரிஷன், எக்ஸசைஸ், லைஃப் ஸ்டைல் அண்ட் ஆயுர்வேதிக். ஆயுர்வேதத்தோட என்னைக்குமே சேர்ந்துருங்க. ஆயுர்வேதத்தோட சேர்ந்துருங்க. ஆன் அண்ட் ஆனோட சேர்ந்துருங்க. ஆன் அண்ட் ஆன் டைபை லைஃபோட சேர்ந்துருங்க. அந்த மாதிரி ஆன் அண்ட் ஆன் டைபை லைஃபோட என்னைக்குமே சேர்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு லைஃப்ல சர்க்கரை நோயால எந்த தொந்தரவும் வராமல் இருக்கட்டும் அப்படின்னு இங்க அனைவரையுமே வாழ்த்துகிறேன். டைபை லைஃப் சாப்பிடக்கூடிய அனைத்து நபர்களுமே ரொம்ப முக்கியமா கவனத்துல வச்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? இது ஒரு மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது. இது ஒரு மேஜிக் ப்ராடக்ட் கிடையாது. தவறாக இந்த ப்ராடக்டை யாருமே ரெக்கமெண்ட் செய்யாதீர்கள். தவறாக ரெக்கமெண்ட் செய்யறது அப்படின்னா என்ன? உங்களுக்கு சர்க்கரை நோய் எந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரே மாதத்துல அது சரி செய்து விடும், ஒரே வாரத்துல அது சரி செய்து விடும் அப்படிங்கிற தவறான வாக்குறுதிகள் கொடுக்க கூடாது. இது தொடர்ந்து சாப்பிடும் போதுதான் இதோடைய பலன்கள் கிடைக்கும். அதே போல எல்லாருமே மனதுல நினைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்க்கரை நோய்க்காக யாராவது ஏதாவது மெடிசின் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருந்ததுன்னா அது நிறுத்தி விட வேணாம். இந்த ப்ராடக்டோட சேர்த்து அதையும் சாப்பிடுங்க. இன்சுலின் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அதை நிறுத்த வேணாம், இன்சுலின் எடுத்துக்கிட்டே இருங்க. அதே போல ஏதாவது மாத்திரைகள் சாப்பிடுறவங்களா இருந்ததுன்னா நீங்க மாத்திரைகள் சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேர இடைவெளி விட்ட பிறகு டைபை லைஃப் சாப்பிடுங்க. அப்படி தொடர்ந்து 3 மாதங்கள் சாப்பிட்ட பிறகு HbA1c டெஸ்ட் எடுத்த பிறகு அதுல பெர்சன்டேஜ் குறைஞ்சு வந்திருக்குன்னு சொன்னா படிப்படியா அந்த மெடிசின் எல்லாம் குறைச்சு டைபை லைஃப் மட்டும் கண்டினியூ பண்ணா போதுமானது. அதுக்காக உங்களுடைய டாக்டரிடம் ஆலோசனைகள் கூறுவது ரொம்ப நல்லது. இனி அதே மாதிரிதான் எல்லாரும் மனதில் வச்சிருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இருக்குங்க. இங்க மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட் நிறுவனம் அந்த ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. எல்லாருமே இந்த 4 எழுத்துக்களை மனதுல பதிவு பண்ணுங்க. டெலா, DELA. இது மனதில் எல்லாருமே வைங்க. என்ன இந்த டெலா? எனக்கு ஒருபோதும் சர்க்கரை நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும், சர்க்கரை நோய் எனக்கு வந்து கட்டுப்படுத்தணும், அதுல இருந்து அதோட தாக்கத்துல இருந்து எனக்கு தப்பிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த டெலாவை மறக்கவே கூடாது. டெலால D4 டயட் அண்ட் நியூட்ரிஷன். என்னது டயட் அண்ட் நியூட்ரிஷன்? இதுக்கான மருந்து மாத்திரைகள் மட்டும் சாப்பிட்டால் பத்தாது. சரியான நியூட்ரிஷனான உணவுகள் உண்ணணும். சரியான ஊட்டச்சத்துகள் இருக்கக்கூடிய சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடணும். உடலுக்கு தேவையில்லாத உணவுகள் தவிர்க்கணும். அடுத்து என்னதுங்க? எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. இன்னைக்கு ஆயுர்வேதம் சொல்லுது, உலகிலேயே ரொம்ப அதிகமான அளவு உடற்பயிற்சி செய்ய வேண்டிய நோயாளி யாருன்னா அவங்க வந்து சர்க்கரை நோயாளிகள். அதனால உடற்பயிற்சி அதிகமா பண்ணுங்க. நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அதிகமான எக்ஸஸா இருக்கக்கூடிய இந்த குளுக்கோஸ் எல்லாம் கரைக்கணும், எரிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எக்ஸசைஸ் தேவை. அதுல யோகா, பிராணாயாமம் எல்லாம் பண்ணும்போது பெரிய மாற்றங்கள் உடம்புல நடக்கும். அடுத்தது L4 லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை தரத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரணும். அது சின்ன சின்ன தூரங்களுக்கு நடந்து போறது, படிக்கட்டெல்லாம் ஏறி போறது, லிஃப்ட் அவாய்ட் பண்ணி படிக்கட்டுல எல்லாம் ஏறி போறது, நொறுக்கு தீனிகள் எல்லாம் குறைக்கிறது. அதே மாதிரி இந்த வறுத்தது, அதே மாதிரி இந்த சிக்கன், மட்டன் சொல்லக்கூடிய கொழுப்பு அதிகமான உணவுகள் எல்லாம் கட்டுப்படுத்துறது. அதே போல லேட் நைட்டு தூங்குறது. சில பேர் பார்த்தா உணவு பழக்க வழக்கத்துல காலையில ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. மத்தியானம் நல்லா சாப்பிடுவாங்க, நைட்டு இன்னும் ஹெவியா சாப்பிடுவாங்க. இப்படி ரெகுலரா சாப்பிடக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எப்படி சாப்பிடணும்? காலையில அதிகமா சாப்பிடுங்க,
மத்தியானம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இரவு ரொம்ப கம்மி பண்ணி சாப்பிடுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த அப்படிங்கிற வாழ்க்கை தரத்தையும் கவனிக்கணும். மூணாவது, எப்பவுமே எனக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது, எந்த நோய்களும் வரக்கூடாது, வந்த தாக்கத்திலிருந்து எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஆயுர்வேதத்தோட சேர்ந்துருங்க, ஆயுர்வேதத்தோட இணைந்திருங்கன்னு சொல்லுது இந்த DELA. ஒருபோதும் மறக்காதீர்கள். எப்பவுமே ஆயுர்வேதத்தோட ஒன்றியிருங்கள், ஆன் அண்ட் ஓனோட சேர்ந்திருங்கள், ஆன் அண்ட் ஓன் டயபா லைஃபோட சேர்ந்திருங்கள். அந்த மாதிரி டயபா லைஃபோட, ஆன் அண்ட் ஓனோட, எலிமெண்ட்ஸோட, மைலைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் நிறுவனத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள், நன்மைகள் நேரட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் விரும்புகிறேன்.